வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் 3 இல்லை 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது பேசிக் ஒயிட் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி பிரெட் மேக்கர் வச்சு தான் ப்ரெட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பிரெட் மேக்கரில் ப்ரெட் செய்கிறது ரொம்ப சுலபம். நம்ம கரெக்டான அளவு சாமான்களை அந்த பிரெட் மேக்கரில் சேர்த்தா இது ஆட்டோமேட்டிக்காக பிரெட் ரெடி ஆகிடும். நம்ம கையில் மாவு பிசைஞ்சு அவன்லேயும் ப்ரெட்டு செய்யலாம். அந்த ரெசிபியை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வாங்க ஒயிட் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். ப்ரெட்டு செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 320 மில்லிலிட்டர் தண்ணி, 4.25 கப்பு பிரெட் மாவு, 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 2 டீஸ்பூன் உப்பு, 2.5 டேபிள் ஸ்பூன் unsalted பட்டர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட். இப்போ ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோடய ப்ரெட் மிஷின். இந்த மிஷினில் 2 LB ப்ரெட்டு செய்யலாம். இதில் ஒயிட் ப்ரெட்டு, ப்ரௌன் ப்ரெட்டு, மல்டிக்ரெயின் ப்ரெட்டு, க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரெட்டு, எல்லா டைப்ஸான ப்ரெட்டும் இதில் நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே தனியாக செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம எந்த டைப் ப்ரெட் வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். இதில் மாவு பிசைஞ்சிக்கலாம். நமக்கு பீஸாக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம், இல்லைன்னா வெறும் மாவு பிசைஞ்சு நம்ம அவன்லேயும் நம்ம ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். சவர் ப்ரெட்டுக்கெல்லாம் நம்ம தனியாக மாவு பிசைஞ்சு அவன்லேயும் செஞ்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி கூட இதில் மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் சப்பாத்தி மாவெல்லாம் இதில் பிசைஞ்சிருக்கேன். அண்ட் இதில் கேக் செஞ்சுக்கலாம், ஜாம் செஞ்சுக்கலாம். எல்லாமே செட்டிங் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நம்ம செட்டிங் போட்டு பண்ணிட்டா அதுவாக ரெடி ஆகிடும். நமக்கு ஹோம்மேடு ப்ரெட் வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளோட டைமிங்கு எந்த மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். மெமரியெல்லாம் இருக்குது, இது டைமரும் இருக்குது. நம்ம காலையில் போட்டு விட்டுட்டா நமக்கு ஈவினிங் தான் ப்ரெட் வேணும்னா நமக்கு டைம் செட் பண்ணிவிட்டு போயிட்டாலே நமக்கு அந்த டைமுக்கு ரெடியாக இருக்கும் ப்ரெட்டு. ஸோ இதில் ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி உள்ளே இருக்கும், நான் காட்டுறேன். இதுக்குள்ளே ஒரு சின்ன பேஸ்கெட் இருக்கும், அதில் தான் நம்ம ப்ரெட்டு செய்ய போகிறோம். இதுதான் அந்த பேஸ்கெட்டு. இதில் 2 பிளேடு இருக்குது. சில ப்ரெட் மிஷினில் ஒரு பிளேடு இருக்கும், சிலதில் 2 பிளேடு இருக்கும். என்னோடதில் 2 பிளேடு இருக்குது. இந்த மாதிரி 2 பிளேடு இருக்கும். நம்ம அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ எப்படி ப்ரெட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளேடு கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம சரி பார்த்துக்கணும். நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். லூஸாக இருந்தால் பிளேடு கலண்டிக்கும் நம்ம மிஷின் ஆன் பண்ணும் போது. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க பிளேடு சரியாக இருக்கான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். அடுத்து ப்ரெட் மாவு போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ப்ரெட் மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி மெஷர்மெண்ட்டு. நம்ம இந்த ப்ரெட் மாவில் கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் இருக்கும். ஆல் பர்பஸ் ஃப்ளோரை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரோட்டீன் இருக்கும். இதில் பண்ணால் ப்ரெட்டு கொஞ்சம் சூவியாகவும் இருக்கும். அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் ப்ரெட் மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இதை அதில் போட்டுடலாம். சர்க்கரை போட்டுக்கலாம், பால் பவுடர், உப்பு, பட்டர், ஈஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ ஈஸ்ட் போடும்போது மட்டும் கொஞ்சோண்டு மிடில் கொஞ்சம் குளிர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. ரொம்ப பண்ணக்கூடாது, லைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எதுவுமே கலக்கக்கூடாது, அப்படியே தான் நம்ம போடணும். நீங்கள் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஈஸ்ட் போடும்போது மட்டும் அப்படியே நடுவில் போட்டு விட்டுடுங்க. ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு. இதை எடுத்து நம்ம ப்ரெட் மிஷினில் வைக்கிறது தான். நம்ம நான் எந்த ஆர்டரில் போட்டனோ அதே மாதிரி தான் நம்ம அதே ஆர்டரில் தான் போடணும். ஸோ இப்போ இதை போய் நம்ம ப்ரெட் மிஷினில் வச்சிடலாம். இந்த ப்ரெட் மேக்கருக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுருந்த மாவை உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் அமுக்கி விடணும். ஒரு கிளிக் சவுண்டு வர வரைக்கும் நம்ம அமுக்கிக்கணும். அப்போ தான் செட் ஆனது அர்த்தம். ஸோ இப்போ நல்லா லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதே மூடி வச்சுட்டு நம்ம ஒயிட் ப்ரெட் பண்ணுறதுனால ஒயிட் ப்ரெட் செட்டிங் போட்டுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். எனக்கு க்ரஸ்ட்டு மீடியம் கலரில் வேணும். உங்களுக்கு நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். லைட்டாக வேணும்னா லைட் செட்டிங் போட்டுக்கலாம். மீடியம் கலர் வேணும்னா மீடியமு, டார்க் கலர் வேணும்னா டார்க் கலர் செட்டிங் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ரெட்டு போட்டு விட்டுட்டா ஒரு 3.5 மணி நேரம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாவு பிசைஞ்சு ரைஸ் ஆகிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும்.
சரி நான் இப்போ வந்து செட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மாவு போட்டு பிரெட் மிஷின் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் வந்து இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கும். நம்ம போட்ட சாமானெல்லாம் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா மாவு பிசையும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே செஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து அது ரைஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். 3 ஸ்டேஜ் இருக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு. அதுக்கு வந்து 1.5 மணி நேரம் எடுக்கும். 1.5 மணி நேரம் கழிச்சு அப்புறமா வந்து தானாகவே வந்து பேக் ஆகிடும். பேக் ஆகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் எடுக்கும். நம்ம எந்த மாதிரி ப்ரெட் எடுக்கிறோம், எந்த மாதிரி செட்டிங் எடுக்கிறோம் அந்த மாதிரி வந்து டைம் எடுக்கும். இந்த ஒயிட் ப்ரெட்டுக்கு வந்து ஒரு 3.5 மணி நேரம் எடுக்கும் இந்த நம்ம ஒயிட் ப்ரெட்டுக்கு செய்யறதுக்கு. நான் வந்து இதோட மாடலு பேர் எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3.5 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சி. நல்லா அதுவாக மாவு பிசைஞ்சிட்ருக்கு பாருங்கள். உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். நான் ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன். ஓப்பன் பண்ணால் ஆஃப் ஆகிடும் பாருங்கள். நல்லா பிசைஞ்சிட்ருக்கு. இப்போ ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடுச்சி. நல்லா பாருங்கள், நல்லா மாவெல்லாம் செட் ஆகி நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் பண்ணுறது தான். இன்னும் 1 மணி நேரத்தில் பேக் ஆகிடும். சரி நான் பேக் ஆகிட்ட அப்புறம் திரும்பியும் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா பேக் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மேலே வந்துடுச்சு. உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இன்னும் ஒரு 7 minutes தான் இருக்குது ரெடி ஆகிறதுக்கு. பாருங்கள் இப்போ நல்லா மேலே வந்து வெந்துட்டுருக்கு. ஒரு 7 minutes இப்போ ரெடி ஆகிடும். இப்போ ப்ரெட்டு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ திறந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடுச்சு. பாருங்கள் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இதை வந்து வெளியே எடுத்து வைக்கணும். நான் கொஞ்சம் ஆறின உடனே உங்களுக்கு வெளியே எடுத்து உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் ப்ரெட்டு ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கரண்டி எடுத்து ஜஸ்ட் சைடில் வந்து கொஞ்சம் எடுத்து விடுங்க. கீழே வந்து பிளேடோட ஃபிட்டிங் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் திருப்பி விட்டால் கொஞ்சம் லூஸ் ஆகும். நான் அதை ப்ரெட் எடுத்துகிட்டு விட்டா காட்டுறேன் உங்களுக்கு. 2 இருக்கும், 2 பிளேடோடது. சரி ரெண்டுமே வந்து கொஞ்சம் 2-3 தடவை திருப்பி விட்டால் ப்ரெட்டு வந்து ஒட்டாமல் வெளியே வரும். பாருங்க ப்ரெட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த பின்னை தான் நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடணும். அப்போ தான் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு ப்ரெட்டு நல்லா வெளியே வரும். பாருங்க ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வார்மாக இருக்குது. இப்போ கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறணும். இங்கே பாருங்கள் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கீழே வந்து 2 ஹோல் இருக்கும். நம்ம வந்து பிளேடு போட்டதுனால 2 ஹோல் தெரியும். சைட்லலாம் நல்லா சாஃப்டாக லேயராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆறணும். நான் ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண ஒயிட் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வீடு ஃபுல்லாகவே நல்லா ப்ரெட்டு வாசனை வந்திருக்கு. உங்கள் வீட்டில் ப்ரெட் மிஷின் இருந்தால் நீங்களும் வீட்லேயே ப்ரெட் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.